நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சக்தி. கண்ணாம்பூச்சி 5. சோவென்று பெய்யும் மழையின் குளிர்ச்சியை ஒற்றை குடைக்கடையில் நின்று அனுபவிக்கும் நேரத்தில் அவனது தோளின் வெண்மையை உணர்ந்த எனது தோள் சிலிர்த்து கொண்டது. சற்றென்று வேகமாக அடித்த காற்றில் அந்த ஒற்றை குடையும் பறந்து செல்ல மலைத்துளிகள் மெல்ல மெல்ல உடலை தழுவிய கணத்தில் அவனது இரு கரங்களும் குவிந்து தற்காலிக குடையானது எனக்கு. இத்தனையையும் கனவென்பதை இன்னுமா உனக்கு விடியல என்று அன்னையின் காலை நேர அரைக்கூவலில் உணர்ந்து அசற்று சிரிப்பொன்றை உதிக்கின்றேன் நான். ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து. திரையரங்க சம்பவத்திற்கு பிறகு ரோஹிணி உதயச்சந்திரனை அடிக்கடி சந்தித்தாள். ஆனால் ஒரு தடவை கூட அச்சம்பவத்தை நினைவூட்டி அவளை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கவில்லை அவன். வழக்கமாய் அவனிடம் அவள் வேண்டுவது என்ன? அவனது குறிஞ்சிரிப்பு தானே. அதை வஞ்சகம் இல்லாமல் காணும் போதெல்லாம் வழங்கி சென்றான் உதயச்சந்திரன். கல்லூரி காரிடாரில் நுழையும் போது, ஓய்வாக இருக்கையில் நண்பர்களுடன் சேர்ந்து அரட்டை அடிக்கும் போது, மதிய நேரம் அவனது CMA வகுப்பிற்கு செல்லும் போதென அவனது புன்னகையை இப்போதெல்லாம் அடிக்கடி காணும் வாய்ப்பு ரோஹிணிக்கு வாய்த்தது. அதனால் தான் என்னவோ நாட்கள் வேகமாக கடப்பதை அவள் உணரவே இல்லை. கூடவே கல்லூரியின் கடுமையான கட்டுப்பாடுகளும் அவளை பாதிக்கவே இல்லை. ரோஜாவை ரசிக்கணும்னா முள்ள பத்தி யோசிக்க கூடாது என்பது அவளின் கொள்கை. இவ்வாறு இருக்கையில் அசைன்மெண்ட்டுக்காக நூலகத்தில் எடுத்த புத்தகத்தை திருப்பி அளிக்க சென்றாள் அவள். அன்றைய தினம் அவளுக்கு 2 மணி நேரம் ஃப்ரீ ஹவர்ஸ் ஆகிவிட்டதால் வேறேதும் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம் என்று திட்டமிட்டே நூலகத்திற்குள் அடியெடுத்து வைத்தாள். அங்கே நூலகருக்கு அருகே கிடந்த இன்னொரு மேஜையில் அமர்ந்திருந்த கணினியின் முன்னே உட்கார்ந்திருந்தான் உதயச்சந்திரன். அவன் அங்கே நூலகருக்கு உதவியாளனாக பகுதி நேரம் மற்றும் பணியாற்றுவதை ரோஹிணி அறிவாள். மாணவர்கள் புத்தகங்களை எடுத்து செல்லும் போதும் திருப்பி அளிக்கும் போதும் கணினியில் அவர்கள் விவரத்தை பதிவேற்றுவது, தாமதமாக திருப்பியளிக்கும் புத்தகங்களுக்கான அபதாரத்தை ரசீதி கொடுத்து அந்த கணக்கை பராமரிப்பது, மாணவர்கள் ஒழுங்கின்றி அடுக்கி வைக்கும் புத்தகங்கள் அந்தந்த பகுதியில் ஒழுங்காக அடுக்கி வைப்பது போன்றவை அவனுக்கான பணிகள். அன்றைய தினம் நூலகத்தில் மாணவர்கள் கூட்டமில்லை. ரோஹிணி மட்டும்தான் இருந்தாள். தான் திருப்பி அளிக்க வேண்டிய புத்தகத்தை அவனது மேஜையில் வைத்தவள் அதை உதயச்சந்திரன் எடுத்து முன்னும் பின்னும் திரும்பி பார்க்கவும் என்னவென புரியாது அங்கேயே நின்றாள். என்ன இது? புத்தகத்தை காட்டி அவளிடம் வினவினான் உதயச்சந்திரன். ரோஹிணியோ, இது புக், இது ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற புக் எடுக்கிறதுக்காக வந்தேன் சீனியர் என்றாள் குரலில் பணிவை காட்டி. உதயச்சந்திரன் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டவன், இது புக்குன்னு எனக்கு தெரியாதா? நான் அத கேட்கல, இந்த புக்கோட மூளையே மடிஞ்சிருக்கு என்று விசாரணை அதிகாரியை போல் கேட்க, அது நான் படிக்கிறப்ப தெரியாம மூளை மடிஞ்சிடுச்சு என்று கூறிவிட்டு விழித்தாள் ரோஹிணி. உதயச்சந்திரன் அந்த பக்கங்களின் மூளை மடிப்புகளை அகற்றி பார்கோட் ரீடரை வைத்து புத்தகம் திரும்பி வந்ததற்கான பதிவை கணினியில் ஏற்ற ஆரம்பித்தான். ரோஹிணி நூலகத்தின் புத்தக அடுக்கை நோக்கி நகர எத்தனிக்க, ஒரு நிமிஷம் என்று அவளை தடுத்து நிறுத்தியது அவனது குரல். என்னவென திரும்பி பார்த்தவளிடம், படிக்கிற புக்கோட மூளை மடிஞ்சதுன்னா அத படிக்கிறவங்க மூளையும் மழுங்கி போயிடும். புக்கை சரஸ்வதியோட அம்சம் சொல்றது ஏன் தெரியுமா? அப்படி சொன்னாலாச்சும் நம்ம ஆளுங்க அத ஒழுங்கா யூஸ் பண்ணுவாங்கன்னு தான். ஆனா நம்ம மக்கள் புக்கோட பேஜ இஷ்டத்துக்கு மடிக்கிறதும் அட்டை பக்கத்தை மடிச்சு பிடிக்கிறதுமா அதோட ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமா நாசம் பண்ணிடுவாங்க. அதுல நீயும் ஒருத்தி. நீயாச்சும் புக்க ஒழுங்கா யூஸ் பண்ணு என்று கரார் குரலில் அறிவுரை கூறினான் உதயச்சந்திரன். எப்பேற்பட்ட பிடிவாத குணம் கொண்டவரையும் பணிய வைக்கும் குரல் அது. ரோஹிணி மட்டும் விதிவிலக்கா என்ன? அனிச்சை செயலாய் அவள் சிரசும் அசைந்து வைத்தது. குட், போய் என்ன புக்கு வேணுமோ எடுத்துக்க. அடுத்த கட்டளை அவனிடம் இருந்து வந்த பிறகேதான் அவனது முந்தைய கட்டளை பிளஸ் அறிவுரைக்கு தன்னை அறியாது தலையாட்டி வைத்தது ரோஹிணியின் புத்திக்கே உரைத்தது.
உடனே அவள் மனம் முறுக்க ஆரம்பித்தது. ஏன், எங்களுக்கு புக் எடுக்க தெரியாதா? இந்த மகாராஜா சொன்னாதான் எடுப்போமாக்கும். இவன் லைப்ரரியனுக்கு அசிஸ்டண்டா வேலை பாக்குறானா, இல்ல இங்க இருக்கிற புக்ஸுக்கு செக்யூரிட்டியா வேலை பாக்குறானா? இதுல அதிகாரம் வேற. போடா சிடுமுஞ்சி சிங்காரம். மனதிற்குள் கடுகடுத்து விட்டு வேகமாக புத்தகம் எடுக்க சென்றாள் ரோஹிணி. சென்ற வேகத்தில் மற்றொரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தவள் அவனிடம் பதிவதற்காக நீட்ட, அவன் அடுத்த சில நிமிடங்களில் பதிவேற்றம் முடிந்து புத்தகம் அவளிடம் கொடுக்கப்பட்டது. எப்படி எடுத்துட்டு போனியோ அப்படியே திரும்பி கொடுக்கணும் என்ற கட்டளை வேறு. ரோஹிணி மீண்டும் அவனது மேஜை அருகே வந்தவள், உங்களுக்கு புக்குனா ரொம்ப பிடிக்குமா என்று கேட்க, அது வெறும் பிரிண்ட் பேப்பர்ஸ ஒன்னா கட்டி வச்ச பொருள் இல்ல. புக்ல பிரிண்ட் ஆன ஒவ்வொரு எழுத்தும் மனுஷ உடம்புல ஓடுற நரம்பு மாதிரி. ஒவ்வொரு புக்கும் படிச்சு முடிக்கிறப்பவும் ஏதோ ஒரு புது விஷயத்த அந்த புக் நம்ம மைண்ட்ல பதிய வச்சிடும். கிட்டத்தட்ட அந்த புக்கு நமக்கு குரு மாதிரி. சோ எனக்கு புக்க டேமேஜ் பண்ணனா சுத்தமா பிடிக்காது என்றான் அவன். ஓ என்றவள், இதுக்காக தான் லைப்ரரியில வேலை பாக்குறீங்களா என்று சிநேகமாக வினவ, இல்ல என மறுத்தான் உதயச்சந்திரன். இந்த பார்ட் டைம் ஜாப்ல கிடைக்கிற சேலரிய தான் புக்கு வாங்கவும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டவும் யூஸ் பண்றேன் என்று அவன் கூறவும், ஏன் உங்க அப்பா உங்களுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்களா என்று தன் வீட்டு பழக்கத்திலேயே கேட்டு வைத்தாள் ரோஹிணி. உதயச்சந்திரன் மென்மையாக புன்னகைத்தவன், அப்பாவுக்கு ஓவரா செலவு வைக்க கூடாதுல்ல. மேஜர் ஆகி 4 வருஷம் ஆகியும் இன்னும் அப்பா கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் பணம் கேட்கறது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சோ காலேஜோட எம்ப்ளாய்மெண்ட் செல்லுல ரிஜிஸ்டர் பண்ணினேன். இந்த ஜாப் கிடைச்சது. வழக்கமா ஈவினிங் 4 to 6 தான் என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். இன்னைக்கு ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கவும் மார்னிங்கே வந்துட்டேன் என்றான். ரோஹிணிக்கு அவனது முதிர்ச்சியான பேச்சு பிடித்திருந்தது. அவளது பக்கங்களில் தந்தையிடம் பைக் கேட்டு சண்டையிடும் பையன்கள் தான் அதிகம். இப்படிப்பட்ட ஆண்களும் இருப்பார்கள் என்பதை அன்றுதான் அவள் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டாள். ஓகே சீனியர், நான் கிளம்புறேன் என்று விடை பெற்று அவள் திரும்பிய நொடியில், உதய் உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுண்டா என்று சொன்னபடி வந்து சேர்ந்தாள் சுவாதி. ரோஹிணியை அங்கே கண்டதும் அவள் புருவம் சுளிக்க, ரோஹிணியோ உதட்டை ஏளனமாக வளைத்து விட்டு அங்கிருந்து வெளியேறினாள். இருப்பினும் வழக்கமாக அமரும் மரத்தடியை அடையும் வரை அவளது சிந்தனையில் தொடர்ந்த கேள்வி இதுதான். அப்படி என்ன இருவருக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியது இருக்கும்? ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் ரோஹிணி எக்கனாமிக்ஸ்ல ஒரு டவுட் என்றபடி வந்த வகுப்பு தோழி அவளது கவனத்தை தன் பக்கம் திருப்பிக் கொள்ள தற்காலிகமாக தனது சிந்தனை சிறையில் இருந்து சுவாதியையும் உதயச்சந்திரனையும் விடுதலை செய்தாள் ரோஹிணி. அதன் பின்னரும் வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு இடங்களில் இருவரையும் ஒன்றாக காண நேர்ந்தது. அப்போதெல்லாம் 100% ஷுவர் சோடா புட்டியும் மங்கம்மாவும் லவ் பண்ணுதுங்க என்ற மாலதியின் வசனம் தவறாமல் அவள் செவியை நிறைக்கும். அப்போதெல்லாம் அவளுக்கு அது ஒன்றும் பெரியதாக தோன்றியதில்லை. சோ வாட், அவள் லவ் பண்ணுனா பண்ணிட்டு போகட்டும். ஆனா உதய் என்னோட கிரஷ் தான், அத அந்த மங்கம்மாவே நினைச்சாலும் மாற்ற முடியாது என்று தூசி தட்டினார் போல் தட்டி விட்டு செல்வாள் ரோஹிணி. இத்தனைய நிகழ்வுகளில் நாட்கள் கடக்க ரோஹிணியின் முதல் செமஸ்டர் தேர்வுகள் வந்துவிட்டது. தேர்வு அட்டவணை கொடுக்கப்பட்டதும் அவளுக்கு கவலை பிடித்து கொண்டது. தேர்வுக்கு அவள் தயாராகாததால் உண்டான கவலை அல்ல அது. தேர்வுக்கு படிப்பதற்காக விடுமுறை விடப்பட்டால் தன்னால் உதயச்சந்திரனை காணவே முடியாது என்பதுதான் அவளுக்கு இருக்கும் பெரிய கவலையே. தேர்வு அட்டவணையில் முதுகலைக்கும் இளங்கலைக்கும் வெவ்வேறு தினங்களில் தான் தேர்வு நடைபெற வேண்டும் என்று வேறு குறிப்பிட்டிருக்க சோகமே உருவானாள் அவள். இருப்பினும் மாலதி கடிந்து புத்தி கூறிய பிறகு ஒழுங்காக பாடங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். அவள் எண்ணியது போலவே தேர்வு நேரங்களில் உதயச்சந்திரனை காணும் வாய்ப்பு அவளுக்கு கிட்டவே இல்லை. நல்லதுதான், இல்லைனா அந்த சோடாபட்டி பார்த்தான், சிரிச்சான், நடந்தான், உருண்டான்னு அவனை பத்தியே நினைச்சிட்டு எக்ஸாம்ல நீ கோட்டை விட்டுடுவ. ஒழுங்கு மரியாதையா படிக்க மட்டும் செய். காலேஜ் ஓபன் ஆனதும் பழையபடி அவனை சைட் அடிச்சுக்க என்ற மாலதியின் அதட்டலும் இயல்பாகவே படிப்பின் மீதிருந்த ஆர்வமுமாக சேர்ந்து
தேர்வை சிறப்பாகவே எழுதி முடித்தாள் ரோஹிணி. கல்லூரி திறப்பன்று உற்சாகமாக மாலதியுடன் கிளம்பினாள். ஆனால் அவள் கால் கடுக்க கேரடரில் நின்றும் உதயச்சந்திரன் மட்டும் வரவே இல்லை. வகுப்பிற்கு செல்ல மணி அடிக்கவும் மாலதி இழுத்து சென்றுவிட அன்றைய தினம் மதியமும் அவனை காணவில்லை. எங்கேதான் சென்றிருப்பான் இவன் என்ற கேள்வி உள்ளமெங்கும் வியாபித்திருந்தது. ஆனால் பதில் சொல்வாரன்றி அக்கேள்வியும் ஒரு கட்டத்தில் மங்கி மறைந்து போனது. அன்று மட்டுமல்ல, தொடர்ந்து வந்த நாட்களிலும் உதயச்சந்திரன் கல்லூரிக்கு வரவே இல்லை. ஒருவேளை உடல்நல குறைவாக இருக்குமோ என்ற ரீதியிலும் ரோஹிணியின் சிந்தனை சென்றது. வெறும் சிந்தனையும் கேள்வியும் மட்டும் அவனை தன்னெதிரே கொண்டு வந்து நிறுத்தவா போகிறது? பெருமூச்சுடன் நாட்களை கடத்தினாள் அவள். இப்படியே டிசம்பரின் முதல் 2 வாரங்கள் வரை கடந்தது. சரியாக டிசம்பரின் 3வது வாரத்தின் திங்களன்று பேங்கிங் வகுப்பில் பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது திடீரென வகுப்பறைக்குள் அவரது அனுமதி கேட்டுவிட்டு வந்தான் உதயச்சந்திரன். அவனை கண்டதும் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ரோஹிணியின் விழிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரகாசம் உண்டானது. அருகே அமர்ந்திருந்த மாலதியிடம் 32 பற்களையும் காட்டி சிரித்தவள் உதயச்சந்திரன் என்ன சொல்ல போகிறான் என ஆவலுடன் காத்திருந்தாள். அவன் நேரே பேராசிரியரிடம் உரையாட ஆரம்பித்தான். ஹாய் உதய், இன்டர்மீடியட் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கப்பா? நல்லா எழுதியிருக்கேன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களால தான் எனக்கு எக்ஸாம்க்கு படிக்க லீவு கிடைச்சது. யூ ஆர் அ பிரைட் ஸ்டூடெண்ட் உதய். இந்த டிகிரி உன்னோட வாழ்க்கை இல்ல, நீ இன்னும் பெரிய லெவல்ல வரணும். அதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேட்கணும், சரியா? கண்டிப்பாக சார் என்று புன்னகை முகமாக அவன் பேச பேச ரோஹிணிக்கு என்னவோ பேராசிரியர் தன்னை புகழ்வது போல் அவ்வளவு பெருமை. கடவுளிடம் வேண்டும் போதெல்லாம் அவனது இன்டர்மீடியட் தேர்வில் உதயச்சந்திரன் தேர்ச்சி பெற வேண்டும் எனவும் ஒரு வேண்டுதலை போட்டு வைத்தாள். அவளது ஆசைப்படியே அவனும் இன்டர்மீடியட் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். வணிகவியல் துறைக்கு பேராசிரியரிடம் சந்தேகம் கேட்பதற்காக வந்தவள் அவன் துறை தலைவருக்கு இனிப்பு கொடுப்பதை பார்த்துவிட்டு புரியாமல் புன்னகையுடன் நின்றாள். சார், நான் இன்டர்மீடியட் 2 குரூப்பும் கிளியர் பண்ணிட்டேன். சவுத் இந்தியன் பேங்க்ல ட்ரெயினிங்க்கு கால்ஃபர் பண்ணிருக்காங்க. இன்டர்மீடியட் கம்ப்ளீட் பண்ணுனா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். கங்க்ராட்ஸ் உதய், யூ டிசர்வ் இட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர் என்று வாழ்த்தினார் துறை தலைவர். ரோஹிணிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. துறையில் இருந்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து விட்டு வந்தவளிடம் கங்க்ராட்ஸ் சீனியர் என்று வாழ்த்து தெரிவித்தாள் அவள். உதயச்சந்திரன் அவளிடம் இனிப்பை நீட்டியவன் தேங்க்யூ என்று சிரித்த முகமாய் விடைபெற அன்றைய தினம் அவள் ரெக்கை இல்லாது பறந்தாள் எனலாம். ஆனால் அவன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு சென்ற பிறகு தனக்கும் அவனுக்கும் இடையே கண்ணால் பார்க்க முடியாத அளவு இடைவெளி உண்டாகும் என அப்போது அவளுக்கு புரியவில்லை. புரிந்தாலும் அதற்காக வருந்தி இருக்க மாட்டாள் என்பதே உண்மை. ஏனெனில் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒருவனுக்கு நல்ல எதிர்காலம் அமைவதை தான் ரோஹிணியும் விரும்பினாள்.